ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதிரசம் மிக்ஸை வச்சு எப்படி ஈஸியாக அதிரசம் செய்யலான்றதை பார்க்கலாமாங்க. அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மிக்ஸை வச்சு செய்யும்போது நம்ம எப்பயுமே அதிரசம் செய்யும்போது என்ன பண்ணுவோம், அரிசியை காய வச்சு அதை ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் கொண்டு போய் அரைச்சி பாகு எடுத்து அதை ஊற விட்டு அதுக்கப்புறம் செய்வோம். அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைங்க, நினச்ச உடனே செய்ய முடியும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க. 100% சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டிலே ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யலாம். பாருங்கள், நான் இந்த மாவு தான் எனக்கு கிடச்சது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம், எந்த ஆச்சி மிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மிக்ஸ் கிடச்சினாலும் வாங்கிக்கோங்க. இது ப்ரொமோஷனுக்கான வீடியோ கிடையாது. நம்ம மிக்ஸை வச்சு எப்படி அதிரசம் செய்கிறோம் என்றதை மட்டும் தான் இது பார்க்க போகிறோம். மாவு ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறேங்க. பிசைஞ்சிட்ட பின்னாடி நீங்கள் மாவு வாங்கும் போது ஒன்று தான் நோட் பண்ணும், ஏன்னா இது ப்ரிசர்வேட்டிவ்ன்றதால ரொம்ப நாள் இருக்க மாவு வாங்கினா நம்ம ஹெல்த்தி கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட இந்த பேக் பண்ணி ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு பேக்கெட் கிடச்சிச்சின்னா உடனே வாங்கி செஞ்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாவு வாங்கும்போது கெட்டியாக இருக்கிறது அந்த பேக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் நல்லா வரும். குழன்னு இருக்க மாவுன்னா அது வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாவை நான் மூடி வைக்கல, ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். சின்ன பால்ஸாக உருட்டிக்கிறேன். பால் மட்டும் விரிசல் வராமல் கரெக்டாக உருட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 kg மாவில் 20 பால்ஸ் எனக்கு வந்ததுங்க. நம்ம எலுமிச்சப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிக்கிட்டேன். ஒரு 1 இன்ச்சு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக என் கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த 3 விரலை வச்சு மட்டும் ப்ரெஸ் கொடுங்க. சர்க்கிள் ஷேப்பில் அழகாக வந்துடுங்க. எனக்கு சர்க்கிள் ஷேப்பில் வராதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி வேணால் தட்டிட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்து இப்படி கரெக்டாக அந்த ஷேப் வச்சு கட் பண்ணி பாருங்கள். அதையும் கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பில் தான் வரும். குக்கிங் ஆயிலில் ஒரு பேனில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அந்த ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பின்னாடி அந்த பேனில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதிரசத்தை ஒவ்வொன்றா உள்ளே சேர்க்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய 20 பால்ஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு 1 by 1 தான் நம்ம இது பண்ணோம். முன்னாடியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடக்கூடாது. வேணால் பெரிய கவராக இருந்துச்சுன்னா நீளமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாலும் கேப் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறும் சர்க்கிள் ஷேப்பாகவே போட்டு, சில குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு, நம்ம ஓட்டை வடை இருக்கல்லங்க அந்த மாதிரி ஷேப்பு சில குழந்தைங்களுக்கு பிடிக்குது. அதையும் நான் தட்டி காமிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஆயிலுக்குள்ளே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சேர்த்து ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் திருப்புறத்துக்கு அதிரசத்துக்கு 15 செகண்ட்ஸ் ஆகுங்க. அப்போ தான் ஒரு பக்கம் வெந்து லைட்டாக வரும். உடனே திருப்பிடாதீங்க, அதிரசம் உடஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பக்கம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்புறத்துக்கு 15 செகண்ட்ஸ் ஆகுங்க. ஒரு அதிரசம் கிட்டத்தட்ட 1 minute தாங்க ஆகும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பெரிய பேனாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நான் சின்ன பேனுன்றதால 1 by 1 தான் உள்ளே சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், அதிரசம் சேர்த்துட்டு அந்த சுற்றி ப்ரௌன் கலரில் லைட்டாக தெரியுங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, லைட் ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி அழகாக திருப்பி போடுங்க. ஸ்லோவாக போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். திருப்பி போட்டுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் கழித்து திரும்ப இந்த சைடு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுருங்க. திரும்ப இந்த செகண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அதிரசம் அழகாக பாருங்கள், ப்ரௌன் கலரில் எந்த கஷ்டமும் படாமல் ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் 20 அதிரசம் சுட்டுட்டோம். அவ்வளோ சீக்கிரம் எங்கன்னா சுட முடியுமாங்க? ஆனால் மிக்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராக வந்திருக்கு அதிரசம், எந்த இதுவும் இல்லை. இது போல் அதிரசம் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுடைய அதிரசம் சுவையான அதிரசம், ஹெல்த்தியான அதிரசம் ரெடி. இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய